இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் கொழும்பு அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதிய ஜனாதிபதியாக எவர் தெரிவு செய்யப்படுவார் என இலங்கை மக்களிடம் மட்டுமல்லாது புலம்பெயர் மக்களிடமும் சர்வதேச நாடுகளிடமும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் ஜனாதிபதியாக ரணில் வருவாரா அல்லது ராஜபக்சர்களின் பொதுஜன பெரமுன கட்சியினர் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் வெற்றி பெறுவாரா என்ற பரபரப்பு நீடிக்கும் நிலையில் மஹிந்தவின் கட்சி சார்பில் எவர் ஜனாதிபதியாக வேட்பாளராக களமிறங்குவார் என்ற எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளது. எனினும் ஜனாதிபதி வேட்பாளராக பசில் ராஜபக்ச அல்லது நாமல் ராஜபக்சவே களமிறங்குவார்கள் என அண்மைய நாட்களாக செய்திகள் வெளியாகி வருகின்றமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. இது ஒருபுறம் இருக்க, தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகமகே திசாநாயக்க மற்றும் கட்சியின் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அவர்களும் இந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ள நிலையில், தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக வருவதற்கும் அதிக வாய்ப்புள்ளதாக தெரிகின்றது. இதற்காகவே அனுர தற்போது சர்வதேச நாடுகளுக்கு விஜயம் செய்வதையும் காணக்கூடியதாக உள்ளது. இது ஒருபுறம் இருக்க, தோல்வி பயத்தால் ரணில் விக்ரமசிங்க தேர்தலை நடத்தாது ஒத்திவைக்க ஆலோசனை செய்வதாகவும் செய்திகள் ஒருபுறம் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதன்படி ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலத்திரங்க பண்டார ஜனாதிபதி தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் பிற்போடுவதற்கான யோசனையொன்றை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து குறித்த கருத்து தெரிவித்ததை தொடர்ந்து அரசியல் வட்டாரங்கள் நேற்று பெரும் குழப்ப நிலை காணப்பட்டது. நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் கட்சிகள் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரின் அறிவிப்பை முற்றாக நிராகரித்ததுடன் ஜனாதிபதி உடனடியாக பதிலளிக்க வேண்டுமென வேண்டுகோள் விடுத்தனர். நேற்று மாலைக்குள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பலர் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டனர். இவர்களில் பலர் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதியை தொடர்பு கொண்ட எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரின் அறிக்கை குறித்து மேலும் விளக்கங்களை தெளிவுபடுத்த கோரினார்கள். இதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி தனது கட்சியின் பொதுச் செயலாளரின் அறிவிப்பிலிருந்து தன்னை தனிமைப்படுத்த வேண்டிய நிலையே ஏற்பட்டது. தேர்தலை பிற்போடும் திட்டம் எதுவும் இல்லை என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்களை தனது சார்பில் கருத்துக்களை வெளியிடுமாறு ஜனாதிபதி கேட்டுக் கொண்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியினர் பொதுச் செயலாளர் ஏன் அவ்வாறான அறிக்கையை வெளியிட்டார் என்பது தெரியவில்லை என குறிப்பிட்டுள்ள ஜனாதிபதிக்கு நெருக்கமான ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் அந்த அறிக்கையை நிராகரித்துள்ளதுடன் சர்வஜன வாக்கெடுப்பை நடத்தும் திட்டம் எதுவும் ஜனாதிபதியிடம் இல்லை என குறிப்பிட்டுள்ளனர். ஜனாதிபதி ஜனநாயக விழுமியங்களை பின்பற்றுவார் எனவும் அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர்.